ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 36வது பாடல் பார்க்க போறோம். உலகெல்லாம் உள்ளடி அடக்கி ஓரடிக்கு அழகிலாது அவ்வடிக்கு அன்பன் மெய்யதாம் இலைகுலாம் துழாய்முடி ஏகநாயகன் சிலைகுலாம் தோழினாய் சிறியன் சாலவே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஓரடி உலகெல்லாம் உள்ளடி அடக்கி, ஊன்றிய காலாகிய ஒரு அடி உலகத்தை எல்லாம் பாதத்துள் அடக்கிவிட்டது. அழகு இலா அவ்வடிக்கு அளந்து கொள்ள இடமில்லாத அந்த மூன்றாம் அடிக்கு அன்பன் மெய் அது ஆம், பக்தனாகிய மகாபலியின் தலையே அளவடியாக ஆயிற்று. சிலைகுலாம் தோழினாய், வில் பொருந்திய தோழினை உடைய ராமா, இலைகுலாம் துழாய்முடி இலைகள் மிகுந்த துளசி மாலையை அணிந்துள்ள ஏகநாயகன், உலகுக்கு ஒரு தனி முதல்வனான அத்திருமாலாகிய சாலச்சிறியன், மிகச்சிறிய வடிவனான அவ்வாமனன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது வந்து குலக செய்யுள் வகையை சேர்ந்தது. அதாவது இந்த 3வது அடியில் இது மகாபலியினுடைய தலையில் அந்த தன்னுடைய பாதத்தை வைத்த அந்த வாமனன் அப்படின்னு பொருள் இன்னும் முடிவு பெறல. அடுத்த பாட்டோட தான் பொருள் முடிவு பெறும். அதனால இது குலக செய்யுள். இதுல உலகு ஓரடி உலகெல்லாம் அப்படின்னு வர இடத்த உலகுங்கிறது இந்த இடத்துல நிலத்தை தான் குறிக்கும். எப்படி நம்ம திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற இடத்துல உலகுங்கிறது நிலத்தை குறிக்குதா, இந்த பூமியா ஈரேழு உலகம் எல்லாத்தையும் குறிக்குதா அப்படின்னா இல்ல, உயிர்கள் மேல் நின்றது அப்படின்னு பரிமேலழகர் விளக்கம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இங்க உலகுங்கிறது இங்க அளந்த நிலத்தை குறிக்குது. அழகிலா அவ்வடிக்கு, அதாவது இரண்டு உலகங்கள், இந்த எல்லா உலகங்களையும் அந்த 2 அடியிலேயே அளந்துட்டார்ல, மிச்சம் இருக்கிற அடிங்கிறதுனாலதான் அழகிலா அவ்வடிக்கு, அந்த அவ்வடி அப்படிங்கிறது 3வது அடியை குறிக்குது. அழகில் அழகு அப்படின்னா அளவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நம்ம முதல் கம்பராமாயணத்துல முதல் பாட்டிலேயே பார்த்திருக்கோம்ல. அதாவது உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற பாட்டுல அழகிலா விளையாட்டுடையார், அந்த இந்த அளவே இல்லாம பிறப்பு இறப்பு, இந்த உலகங்களை சிருஷ்டி செய்யறதும் அழிக்கிறதும் திருப்பி சிருஷ்டி செய்யறதும், இது வந்து அவர் ஒரு மெனக்கடவே வேணாம், அது சும்மா ஒரு விளையாட்டாவே பண்ணிடுவாரு. இதுக்கு அளவும் இல்லை, எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால அழகிலா விளையாட்டுடையார்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க அளவிடவே முடியாம, ஏன்னா நம்ம போன பாட்டுல தானே பார்த்தோம். அதாவது அவர் தன்னுடைய பாதத்தை ஆக்சுவலா குறுக்கிக்கிட்டாரு, ஒடுக்கிக்கிட்டாரு அப்படின்னு. அதனால அது அளக்கவே முடியாது. அவன் திருவடியினுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்மளால விவரிக்கவே முடியாது, அதுக்கு அளவே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட அளக்க முடியாத பெருமையில் கீர்த்தியில் மிகுந்து காணக்கூடிய திருவடிக்கே கம்பர் என்ன சொல்றாரு, அன்பன் மெய் அது ஆம் அப்படின்னா, அன்பன் மெய்யதாம் அப்படின்னா அன்பன் மெய் அது ஆம், பக்தனாகிய மகாபலியினுடைய தலை தான் அந்த 3வது அடிக்கான அளவடியாக ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும், 3 அடியில 2 அடி இந்த எல்லா உலகங்கள் எல்லாத்தையும் அளந்தார்ல வாமனனா இருக்கும் பொழுது, அந்த பூமிக்குள்ளதான் மகாபலியும் இருக்கான், நம்மளும் இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது 3வது அடிக்கு தன்னுடைய தலையை குனிஞ்சு காமிச்சா வர்றது என்ன அர்த்தம்? ஏற்கனவே தான் நான் அளந்துட்டேனே, அது எப்படி நீ உன் தலையும் நீயும் இந்த பூமிக்குள்ள தானே இருக்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதனால இந்த இடத்துல அவன் தலைன்னா அவன் நிக்கிறான், அந்த பூமி அந்த இடம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு வீட்டை விற்கிறேன், வீட்டை கொடுக்குறேன், வாடகைக்கு கொடுக்குறேன். அப்போ இந்தாங்க வீட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சுவாமி ரூம் இருக்குல்ல அதுவும் இந்தாங்க அப்படின்னு சொல்றேன். அதான் நீங்க வீட்டை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன சுவாமி ரூம்னு தனியா சொல்றீங்க அப்படின்னா, அதுவும் அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை தனியா சொல்றேன் அப்படின்னா, தனியா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த சுவாமியை நான் அலங்கரிச்ச விதம், நான் படங்கள் வச்சிருக்கிற விதம், இதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கெல்லாம் காசு கொடுத்து நாம இது பண்ண முடியாது, என்ன ஈடு கட்ட முடியாது, இதெல்லாம் நீங்க அனுபவிங்க அப்படின்னு நான் சிறப்பிச்சு, அது நான் எந்த அளவுக்கு நான் அதை மதிக்கிறேன்,
என் சுவாமி ரூம், என் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி ரூமை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அலங்காரங்கள், அங்கே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நான் அதை தனியாக சொல்றதன் மூலமா வெளிப்படுது இல்லை. அந்த மாதிரி பக்தர்களுடைய ஆம், அவங்களுடைய பக்திக்கு ஈடா இந்த மூன்றாவது அடி இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அன்பன் மெய் அது ஆம் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதே மாதிரி சிலை குலாம் தோழினாய் அப்படின்னு ராமரை அழைக்கிறாரு. சிலை குலாம், சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம். வில் பொருத்தமா, குலாம் அப்படின்னா அடிமைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர ரொம்ப பொருத்தமாக அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இங்க வருது. இலை குலாம் துழாய் முடி அப்படின்னா இது சிலை குலாம் தோழினாய், ரெண்டு இடத்துலயுமே குலாம்னு வருது. சிலை குலாம் தோழினாய் அப்படின்னா வில் பொருத்தமாக தோளில் வைத்திருக்கக்கூடிய ராமனே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இலை குலாம் துழாய் முடி அப்படின்னா இலைகள் மிகுந்தியாக பொருத்தமாக இருக்கக்கூடிய துளசி மாலையை அணிந்துள்ள விஷ்ணுவே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஷ்ணு இவரு ராமரை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, சிலை குலாம் தோழினாய்னு. விஷ்ணுவை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, இலை குலாம் துழாய் முடி. துழாய்னா துளசின்னு அர்த்தம். துழாய் முடி ஏகநாயகன் அப்படின்னு. இந்த ஏகநாயகன் அப்படின்னு கேட்கும் பொழுதே எனக்கு ஆதிசங்கரர் அருளிய கணேச பஞ்சரத்னம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுல முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன் கேளுங்க. முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் வினாசி தேவ தைத்தியகம் அன்னதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம். என்னுடைய அந்த ஸ்லோக சீரீஸ்ல இதை நான் விளக்கியிருப்பேன். அதுல அநாயகைக நாயகம் அப்படின்னு வரும். நாயகன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அநாயக் அப்படின்னா தலைவன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அநாயக் ஏகநாயகம், இவனுக்கு தலைவனும் இல்லை, இவனும் தான் எல்லாவற்றிற்கும் தலைவானவன் அப்படிங்கிறதுனால அநாயக் ஏகநாயகன் அப்படிங்கறது ஏகநாயகம், அந்த தன்மை கொண்டவன் அப்படின்னு. அதை சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம அநாயகைக்க நாயகம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எதுக்கு இது சொல்றேன், அந்த மாதிரி இங்க ஏகநாயகன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம போன இதுலயே பார்த்தோம்ல, ஒன்றுங்கிற சொல்லுக்கு நிறைய 9 பொருள் இருக்கு. அதுல ஒன்னு சேர்றது, எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னா ஒன்னு சேர்றதுன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல ஏக நாயகன் அப்படின்னு சொல்றது ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற தலைவன் அப்படிங்கிற அந்த ஒப்பற்றது, ஒன்று அப்படிங்கிறதுல ஒப்பற்றது, யூனிக் அப்படிங்கிற பொருளும் இருக்குல்ல. அந்த அர்த்தத்துலதான் இந்த ஏகநாயகன்கிற சொல்லாட்சியும் வருது. சிலை குலாம் தோழினாய் சிறியன் சாலவே. நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். சால, உரு, தவ, நனி, கூர், கழிமிகள் இதெல்லாமே மிகுதியை குறிக்கும். சிறியன் சாலவே அப்படிங்கிறத சாலச் சிறியன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சாலன்னா மிகுதி மிகச்சிறியவனான வாமனன் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அந்த இடத்துல ஏகாரம் சாலவே அப்படின்னு வருது இல்ல, அந்த ஏகாரம் அசைச்சொல். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அசைச்சொல் இசையை நிரப்புவதற்காக வருது அப்படின்னு மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல உள்ளூர ஒரு பொருளும் இருக்கு. அதாவது என்னன்னா, இவ்வளவு சின்ன வாமனனா இப்படி 3 உலகங்களையும் ஆழ்ந்து 3வது அடிக்கு மகாபலியினுடைய தலைய குனிஞ்சு அவர் மேல வைக்கக்கூடிய அளவுக்கு இப்படி இவ்வளவு சின்ன வாமனனா இப்படி பெருசானது அப்படிங்கிற அந்த வியப்பை குறிக்கிறதுக்கு தான் அந்த ஏகாரம் பயன்படுது. சிரியன்ஸ், அதனால சிரியன் சாலவே அப்படிங்கறத சாலச் சிரியன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். அதே மாதிரி உலகெல்லாம் உள்ளடி அடக்கி அப்படின்னு, உள்ளடி அப்படிங்கறத அடிக்குள் அப்படின்னு அது மொழிமாற்று. நம்ம ஏற்கனவே நம்ம உதாரணம் பார்த்திருக்கோம். கம்பராமாயணத்துல 138வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. அரங்கிடை மடந்தையர் ஆடுவார் அவர் கருங்கடை கண் அயில் காமர் நெஞ்சினை உருங்குவ மற்ற அவர் உயிர்கள் அன்னவர் மருங்குல் போல் தேய்வன வளர்வது ஆசையே அப்படிங்கிற பாட்டுல கடைக்கண், கண்ணின் கடையத்தான் நம்ம கடைக்கண் கண்கடை அப்படின்னு மொழி மாற்றுன்னு நம்ம முன்னுக்கு ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லும் அப்படி மாத்தி போடுறது. அந்த மாதிரி இங்க உள்ளடி அப்படிங்கறது அடியுள் அப்படின்னு நம்ம தன்னுடைய அடிக்குள் உலகத்தை வைத்தார் அப்படிங்கறத உள்ளடி அப்படின்னு சொல்றார் கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. உலகெல்லாம் உள்ளடி அடக்கி ஓரடிக்கு அழகு இல்லாது அவ்வடிக்கு அன்பன் மெய்யதாம் இலைக்குலாம் துழாய்முடி ஏகநாயகன் சிலை குலாம் தோழினாய் சிறியன் சாலவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்.
உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.